ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வைசோலம் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை பற்றி. ஸோ இந்த டேப்லெட் வந்து மோஸ்ட்லி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் யார் யார் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அதே சமயம் உள்ள அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உள்ளே நம்ம ஆட் ஆன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு போன்ஸ் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா உள்ள ஸ்டீல் வைப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த வைசோலன் டேப்லெட் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கும் இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. இதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதை விட பல மடங்கு ஆபத்தும் இருக்குது இந்த டேப்லெட்டில். ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதால் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுறத விட அலர்ஜியே இல்லைனா கூட, உங்களுக்கு மெடிசின் எடுத்து அலர்ஜியே இல்லைனா கூட இந்த மெடிசினால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜரான அலர்ஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரியா, ஹை ப்ரெஷர் ஏறுறது, ஸ்கின் சேஞ்ச் ஆகிறது, கண்ணு பிளர் ஆகிறது. அதாவது உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதால் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சோ அதை தான் முக்கியமாக அதிகப்படுத்துது, அந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கண்ணு ப்ராப்ளம் வந்திருக்கும், கண்ணால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஒரு சிலர் ப்ரெஷரால் ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு லங்ஸால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வைசோலன் டேப்லெட் எடுக்க சொல்லும். லங்ஸால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு லங்ஸ் இன்னும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இந்த வைசோலன் டேப்லெட் இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேஷண்ட்டு நம்ம என்கொயரி பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பிளர்ராக தெரியும். ஸோ கண்ணு வந்து பிரைட்டாக தெரியல, பிளர்ராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் அது ஹாஸ்பிட்டலில் கேட்க சொல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு அப்படி பிளர்ராக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை போயிட்டு நம்ம ஐ டெஸ்ட்டில் பண்ண சொல்ல அவங்க நீங்கள் ஸ்டெராய்டு அப்படிங்கிற டேப்லெட் அதிகமாக எடுத்திருக்கீங்க, அது என்ன டேப்லெட்டுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ண சொல்ல நம்ம யூஸ் பண்ணுற டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் பண்ணுறது இந்த வைசோலன் டேப்லெட் தான். ஸோ அவருக்கு என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி ஒன்று பண்ணணும். பிளர் இருக்கிறதுக்கு 2 கண்ணுலேயுமே அங்கே ஒரு பிளாக் கலரில் மார்க் மாதிரி இருக்கும், அந்த பிளாக் மார்க்கை ரிமூவ் பண்ணணும். இது அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பிளர்னஸ் சுத்தமாக தெரியாமல் இருக்கும், இல்லைனா அந்த பிளர் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாளாக நாளாக அந்த பிளர்னஸ் வந்து அதிகமாகுமா, ஓகேங்களா. அந்த பிளர் போன பிறகு ஐ மீன் அந்த பிளாக் மார்க் எடுத்துட்ட பிறகு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அது மறுபடியும் ஃபார்ம் ஆகும் இந்த வைசோலன் டேப்லெட் எடுக்கிறதுனால. ஏன்னா நம்ம இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் வந்து எப்பவுமே நம்ம அந்த வைசோலன் ஸ்டாப் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனால் இந்த ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த சைடு எஃபெக்ட் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு காரணம், ஓகேங்களா. கண்ணில் ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா, கண்ணில் இந்த பிளர் வருது அப்படின்னா, நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கீங்க, ஒரு பிளர்ராக இருக்குது கண்ணு, எஸ்பெஷலி இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்க்க சொல்ல பிளர்ராக இருக்குது, அப்படி கண்ணு கூசுது அப்படின்னா நீங்கள் உடனே ஐ செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இது கண்ணுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காதில் வந்து நம்ம அழுக்கு சேருதுல்ல, அந்த அழுக்கில் கூட ஸ்டெராய்டால ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைல்ஸு, ஆல்ரெடி உங்களுக்கு பைல்ஸ் இருக்குது அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சூடு அதிகப்படுத்தி பரவ செய்யுது. அதாவது உங்களுக்கு பெயின் இருக்காது, ஆனால் அந்த பைல்ஸை வந்து பரவ செய்யும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் வைசோலின் டேப்லெட்டோடைய டோசேஜை குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண பாருங்கள். நீங்களே குறைக்காதீங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டரோட சஜஷனை கேட்டுட்டு இதோட சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, சப்போஸ் இதால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெராய்டு டேப்லெட் மூலியமாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் இது 1 month 2 monthsக்கு மேலே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க இல்லையா அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டாக. அதனால் நம்ம அதை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.